வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் ஸ்கந்தன் என்று சொல்ல கலங்கிடுமே செந்தில் நகர் சேவகா என்று திருநீர அணிபோர்க்கு மேவ வராதே வினை வேல் வேல் முருகா. வெற்றிவேல் முருகனுக்கரஹரோகரா. புதியுகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசி பலன் நிகழ்ச்சி. உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதிட சாம்ராட் மகேஷ். தினந்தோறும் நம்ம பார்க்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி ராசி பலன், நம்மளுடைய ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் நடக்கக்கூடிய விஷயத்தை பிரதிபலிக்கக்கூடிய அற்புதமான நிகழ்ச்சி. இன்றைய தினத்தில் 4 நட்சத்திரம், அதற்குண்டான சிறப்புகள் இதோ நாம பார்க்க போறோம். மேஷம் முதல் மீனராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பலன்களை நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு நட்சத்திர பிறந்தநாள், தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவங்க புதுயுகம் ராசி பலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு மேஷம் முதல் மீனராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பலன்களை நம்ம பார்ப்போம். இன்றைய தினத்துல பார்த்துட்டீங்கன்னா அப்படின்னா சில விஷயங்கள்லாம் நம்ம பேசக்கூடாது. பேசினா பிரச்சனை வந்துடும். ஐயோ, நம்மளுடைய ஒரு காரியத்தை சொன்னாலே நடக்க மாட்டேங்கிறது சார், அந்த காரியத்தை இனிமேல் என்ன பண்ணணும், காரியம் நடக்கட்டும் அதுக்கப்புறம் சொல்லிக்கிறேன்னு சொல்லி நிதானமாக மௌனமாக இருப்பீங்க. ஃப்ரெண்ட்ஸை கூட்டிகிட்டு போவே அவள் ஏதாவது கிண்டல் கேலி பண்ணுவா, அதில் சண்டை வந்துடும். இது தேவையே இல்லை, பேசாமல் இருந்திருக்கலாம். நான் போய் அறிமுகப்படுத்தி வச்சு ஏன் நேரம், அதுதான் அவள் பாட்டுக்கு பற்ற வச்சுட்டு போயிட்டா. சொந்த பந்தம் வந்தால் பற்ற வச்சுட்டு போயிட்டா, சொந்த பந்தம் வந்தால் அவள் பாட்டுக்கு இதாக பேசிட்டா, சம்மந்தமே இல்லை, இதில் ஒரு பெரிய சண்டை வந்துட்டுருக்குன்னு சில நேரங்களில் வருத்தம். கிண்டல் கேலி பண்ணால் கூட அது ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். லெதர் சம்மந்தமாக, ஷூ சம்மந்தமாக, அதே மாதிரி சில பிஸ்னஸ் இரும்பு சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவர்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இருக்கும். இன்றைக்கி எதுக்குமே டேக் இட் ஈஸின்னு போயிடணும். பெருசாக எதுவுமே எடுத்துக்கப்படாது. பிரச்சனை வந்தால் கூட பெருசாக அதை கண்டுக்கப்படாது. நாலந்து நாளாக இருந்த குழப்பமே பெரிய குழப்பம், புதுசாக அதுக்கு எடுத்துக்கணும். பணவரவுகள் உண்டு. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, சிவ வழிபாடு மகத்துவமான வழிபாடு. மற்றவர்களை பற்றி பேச வேண்டாம். இரவு நேர பிரயாணம் வேண்டாம். சாகசங்கள் பண்ணி கொள்ள வேண்டாம். எந்த ஒரு விஷயத்தையும் லிசன் பண்ணுங்க. ரொம்ப அதை பற்றி மனசில் போட்டு ரொம்ப யோசிக்காதீங்க. பெருசாக போட்டு குழப்பிக்கெல்லாம் வேண்டாம். அதே போன்று யாருக்கு கடன் கொடுக்கறது, வாங்கிறது, பிறருக்கு ஜாமீன் கையெழுத்து போடுறது, பிறருக்கு சப்போர்ட் பண்ணுறது, அதெல்லாம் ஆகாது. ஏன்னா நம்ம சப்போர்ட் பண்ணுறாலே தப்பாக இருந்துருக்கும். அதை வெளியில் சொல்லியிருக்க மாட்டோம். அதுக்கப்புறம் தான் புரிய வரும், தெரிய வரும். அது ஏன்னா வெளியில் சொல்லலை அப்படின்னு நீங்கள் கடைசி நேரத்தில் கேட்கக்கூடாது. வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டிங்கன்னா நவக்கிரக வழிபாடு தான். நவக்கிரகத்தில் போய் விளக்கேற்றி வழிபாடு பண்ணி வேயுறு தோழிபங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தரவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமையில் புகுந்தந்தரால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவேன்னு சொல்லும்போது நவக்கிரகத்தினுடைய தாக்கங்கள் வேலை செய்யாது. பேலன்ஸ்டாக இருக்கும். கவலைப்பட வேண்டாம். இன்றைய தினத்தில் லாபம் உண்டு. திருமண காரியம் எதிர்பார்த்தவாளுக்கு நல்ல ஜெயமான விஷயங்கள், சந்தோஷப்படுவேல். அட்டா எல்லா காரியம் மத்தியானத்திற்கு வரைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் ஒரு இடத்துக்கு போகலாமா வேண்டாமா யோசிச்சுட்டு இப்படி போகலாம். நீங்கள் வரல, நீங்கள் என் கூட நீங்கள் யாராவது சரி இப்படி எனக்கும் நீங்கள் யாரும் வராங்காட்டி போக தோணலை, மத்தியானம் கிளம்பிடலாமோ அப்படின்னு டக்குன்னு எடுத்து பிரயாணம் பண்ணுவேன். இந்த மாதிரி இன்றைய தினத்தில் இரட்டிப்பு எண்ணம், இரட்டிப்பு சிந்தனைகள்லாம் மனசில் வரும். மற்றவர்களை நோக்கி உங்களுடைய பிரயாணங்கள் விஷயங்கள்லாம் யோசிப்பேன். அப்படி யோசிக்காதீங்க. நீங்களே செயல்படுறது ரொம்ப நல்லது. ஒரு காரியத்தில் மற்றவர்களுடைய ஹெல்ப் இருந்தால் தான் எல்லாம் நடக்கும்னா எதுவுமே நடக்காது. நீங்கள் தான் செயல்படணும், நீங்கள் தான் முயற்சி பண்ணணும். அதுதான் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் வச்சுட்டு இருக்கிறவங்க, துணி சம்பந்தமான வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறவங்க, கடல் சார்ந்த துறைகளில் இருந்துருக்கவங்க, தண்ணீர் ஜூஸ் கடை வச்சுட்டு இருக்கவங்க, மார்க்கெட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்க, பூக்கடை வச்சுட்டு இருக்கவங்க, அழியக்கூடிய பொருட்கள்னு சொல்லுவாங்க இல்லையா, அதாவது பூ பழங்கள், அப்போ இந்த மாதிரி அழியக்கூடிய பொருட்கள் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கவங்க, தினசரி வியாபாரம் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரும். அனுகூல்யம் தரக்கூடிய அற்புதமான நாள். வழிபடக்கூடிய தெய்வம் திருப்பதி வேங்கடநாத சுவாமி வழிபாடு, பெருமாள் வழிபாடு, விசேஷ வழிபாடு. நினைத்ததை சாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உற்றார் உறவினர் உதவி செய்வாங்க. இன்றைய தினத்தில் நன்னா இருக்குது. கிரகநிலை சாதகமாக இருக்குது. மாற்றங்களுக்கு உண்டான அற்புதமான நாள்.
ஃப்ரெண்ட் சர்க்கிளில் அவள் ஏதேனும் ஒரு விஷயத்த சொன்னால் அப்படியே உண்மைன்னு எடுத்துடக்கூடாது. நான் எப்படி தெரியுமா சம்பாதிச்சேன், இப்படி தான். அவள் சொல்கிறதுல 40% உண்மை இருக்கலாம், 60% பொய் இருக்கலாம். எதையுமே நம்ம வந்து உண்மை அப்படின்னு எடுத்துடக்கூடாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா யூடியூப், நம்மளுடைய சோஷியல் மீடியாவில் பார்த்து ஃபேஸுக்கு போடுறது, கை காலுகளுக்கு போடுறது, அப்படிலாம் பண்ணக்கூடாது. டாக்டரோடைய முழு விவரங்கள் இல்லாமல் எந்த காரியத்தை செய்வதும் தவிர்த்து கொள்வது நல்லது. சினிமாவுக்கு போயிட்டு வருது, அதே மாதிரி பீச்சுக்கு போயிட்டு வருது, கோயிலுக்கு போயிட்டு வருது, ஃபேமிலியோடு எங்கேயும் போயிட்டு வருது, ஏதேனும் ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வருது, ஏதாவது சொந்தக்கார வீட்டுக்கு போகுது, மொட்டை அடிக்கிறது, காது குடுக்கிறது, நிச்சயதார்த்தம், கல்யாணம் போன்ற நாட்கள் குறிக்கிறதுக்கும் இன்றைய தினம் சாதகமாக இருக்குது. அதிர்ஷ்ட வழிபாடு பார்த்துட்டேன் அப்படின்னா தன்வந்திரி பகவான் வழிபாடு, ஆரோக்கியத்திற்கும் அற்புத வழிபாடு. வேலை வாய்ப்பு கூடி வரும், நல்லது நடக்கும். ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. கடனுக்காக கடன் வாங்குறதை தவிர்த்துக்கிறது நல்லது. சில விஷயங்களில் போட்ட பொருளையே திருப்பி ஆன்லைனில் போட்டு திருப்பி வாங்காதீங்க. ரிப்பேர் ஆகிடுத்து தூக்கி வீசிடப்படாது. அந்த காலத்துலாம் பார்த்துட்டுலாம் ரிப்பேர் ஆகிடுது அப்படின்னு சொன்னால் அதை எடுத்து சர்வீஸ் பண்ணுவாள். 1 2 3 தடவை சர்வீஸ் பண்ணுவாள். ரிப்பேர் ஆக தான் செய்யும். திருப்பி அதுக்கப்புறம் முடியலைன்னா அதை வந்து யாருக்கேனும் கொடுப்பா. அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் ஸ்க்ராப்புக்கு போடுவாள். நீங்கள் அப்படி இல்லாமல் ரிப்பேர் பண்ணாமல் போச்சா முடிஞ்சது தூக்கி வீஸ் அப்படி போட்டுறப்படாது. குழந்தைகள்கிட்ட விளையாடும் போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். காஸ்ட்லியான பொருட்கள் கொடுத்து அப்புறம் அவளை பிடிச்சி அடிக்கப்படாது. ஏன் தொலைச்சா, ஏன் போட்டேன் நம்ம அந்த இடத்துல வைக்கப்படாது. மறதி அப்பப்போ இருந்துட்டு இருக்கும். போனதுக்கப்புறம் கேஸ் ஆஃப் பண்ணுனா, ஃபேன் ஆஃப் பண்ணுனா அப்படிங்கிற எண்ணங்கள் வரப்படாது. ஃபஸ்ட்டே ஞாபக மறதி இல்லாமல் ரொம்ப ஸ்ட்ராங்காக செயல்பட்டல்னா ரொம்ப நல்லது. வேலை வாய்ப்பு தேடுறவங்களுக்கு அற்புதமான வேலை வாய்ப்பு. இந்த வயசுக்கு மேலே யார் சார் எனக்கு வேலை கொடுக்க போகிறேன், எனக்கு எங்கே சார் வேலை நடக்க போகிறது, அப்படி ஸ்லோவாக பேசுகிற வாழ்க்கை கவலைப்படாதீங்க. நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். நம்பிக்கை வைத்தால் வெற்றி பெறுவீங்க. சிம்மராசி நேயர்களுக்கு இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் நவக்கிரகத்தில் சூரிய பகவான் வழிபாடு வெற்றி வழிபாடு. இடத்தின் இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். ஒவ்வொரு விஷயத்திலையும் அடுத்தடுத்த லெவலில் எட்டுறதுக்கு பலவிதமான தடங்களை தகர்த்தெறிஞ்சிட்டு ஜெயிச்சு வந்துடுவீங்க. நிறைய விஷயங்களில் மோட்டிவேஷ்னல் ஸ்டோரி பார்த்தே பல நேரங்களில் உங்கள் மனசை தேர்த்தி கொள்ளக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. அன்பு எமோஷ்னலாக கொஞ்சம் நேரம் ஃபீல் பண்ணுவேன். யாரும் நம்மளுக்கு துணை இல்லை, சரி இறைவன் இருக்காருன்னு சந்தோஷப்படுவீங்க. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டேன்னா ஐயப்ப சுவாமி வழிபாடு மன திருப்தி தரும் அற்புத வழிபாடு. எப்பவுமே ஒரு விஷயத்தில் நம்ம வந்து ரொம்ப திடகாத்திரமான மைண்ட் இருந்துட்டோம், ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருந்துட்டோம்னா எல்லா காரியங்களும் வெற்றி பெறுவாங்க. ஐஐடியில் படிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்க, அதே சமயத்தில் வெளியூர் போய் வெளிநாட்டில் போய் படிக்கணும்னு நினச்சா, நர்சிங் லைன் படிக்கணும்னு நினச்சிருக்க, வேலை வாய்ப்புக்காக தேடுறவங்களுக்கு ரொம்ப பிரமாதமாக இருந்துட்டு இருக்கும். சார் வீடு வாங்கணும் சார், சும்மா கிடையாது, கிண்டல் கேலியெல்லாம் பண்ணுறான். கல்யாண வயசு நெருங்க போகிறது, எதேனும் சேர்த்து வச்சாதான் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ளேயே மனசில் ஒரு பெரிய திட்டம் போட்டு செயல்படக்கூடிய நாள். சேல்ஸில் இருந்துட்டு இருக்கிறவா, டிஸ்ட்ரிபியூஷன் லைனில் இருந்துட்டு இருக்கிறவங்க, லைஃப்பில் பல நாள் நான் தவற விட்டேன் சார், இனிமேலாவது நான் வந்து சக்ஸஸ் பண்ணணும்னு நினச்சிட்டு ஒரு பிஸ்னஸ் எடுத்து பண்ணுறவங்களுக்கு வெற்றிகள் கூடி வரும். மளிகை கடை, டிபார்ட்மெண்டல் ஸ்டோர், காஃபி ஷாப் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, அதே சமயத்தில் கிஃப்ட் ஷாப் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, ஃபேன்சி ஸ்டோர் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரும். முயற்சி, விடாமுயற்சி வெற்றி பெறக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் லாப பிரயாணமாக மாறும். ஒருத்தர் ஒரு விஷயத்தை சொன்னால் அதை அப்படியே திருப்பி 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 மனசில் போட்டு யோசிச்சுட்டே இருப்பேன். அது நல்லதாக இருந்தாலும் சரி, கெட்டதாக இருந்தாலும் சரி, அந்த ஒரு விஷயந்தான் நம்ம விடணும். யாரோ என்னமோ சொல்லிட்டு போகிறான், நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பண்ணுவோன்னு இருக்க மாட்டேன், அதையே யோசிப்பேன். ஏன் உங்களுக்கு இந்த ரகசியம் தாங்காது. அது உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும், இன்றைக்கி முடியாது, ஒரு 4 நாள் கழிச்சுன்னா அது 4 நாள் தூங்கவே மாட்டேன். என்ன சொல்லுங்கள், என்னை பற்றியா, உங்களை பற்றியா, ஏதாவது ஒரு முக்கியமான விஷயமா, இந்த மாதிரி ஒரு பயம். சண்டை போட்டால் கூட எல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னால் போதும். என்ன தெரியும் அப்படின்ட்டு ரொம்ப அந்த ரகசியத்தை உங்களால் மெயின்டைன் பண்ண முடியாது. ரகசியத்தை வந்து யாராவது ஏதாவது சொல்லிட்டேன்னா அந்த சஸ்பென்ஸ் உங்களால் தாங்க முடியாது. இன்றைய தினத்தில் தனுசு ராசி அன்பர்கள் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டேன் அப்படின்னா குரு வழிபாடு, மகத்துவமான வழிபாடு. எப்போவுமே விட்டு கொடுத்தவன் கெட்டு போவதில்லைன்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. எஸ், ஒரு விஷயத்தை வந்து விட்டு கொடுத்துட்டோன்னா தப்பு கிடையாது. போட்டி போகிறியா போட்டுக்கோ, ஜெயிக்கணுமா ஜெயிச்சுக்கோ, அதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. நான் பார்ப்போம், மேலே இருக்கிற கடவுள் பார்த்துட்டு இருக்கார் இல்லையா, ஒவ்வொரு விஷயத்தையும் நான் ஜெயிப்பேன்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா ஸ்லோ ப்ராசஸிங் பண்ணி அதை வின் பண்ணிட்டு வந்துடுவேன். அது உங்ககிட்ட இருக்கிற சிறப்பு. தங்கம் வாங்குறது, வெள்ளி வாங்குறது, வீட்டுக்குண்டான பொருட்கள் வாங்குறது, நகை வாங்குறது, ஆபரணம் வாங்குறது போன்ற விஷயம் உங்களுக்கு சாதகமாக நடக்கும். சின்ன சின்ன விஷயங்களில் கோவித்துக் கொள்வதை தவிர்த்து கொள்வது நல்லது. உற்றார் உறவினர் உங்களுக்கு உதவிகள் செய்வாங்க. அதே போன்று பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் வியாபாரத்தினுடைய நுணுக்கங்களை மற்றவர்கிட்ட கற்றுக் கொடுக்க மாட்டீங்க. படிக்கட்டும், நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா, அது தெரிஞ்சுக்கிறது கொஞ்ச நாள் வந்து வேலை பண்ணட்டும், அதுக்கப்புறம் நான் சொல்லித்தரேன். அந்த மாதிரி ரொம்ப ஸ்டபர்னாக இருந்துட்டு இருப்பேன். மற்றவா பார்க்கறதுக்கு பயங்கர கோவக்கார ஆள்,
கோவக்கார பெண்ணு அப்படியெல்லாம் சொல்லுவா. இந்த காதில் வாங்கி அந்த காதை விட்டுறல். ஏன், எதற்கு? இப்படி இருந்தால் தான் மதிப்பு கிடைக்கும். அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தை எடுத்து செயல்படுத்தக்கூடிய நாளாக இருக்கும். பல் சம்மந்தமாக, கால் சம்மந்தமாக, நகை சுத்து சம்மந்தமான விஷயங்களில் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி ரொம்ப கிளென்லினஸ் தேவை. இது சரியில்லைன்னா உடனே சுத்தம் பண்ணிடுறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் குலதெய்வ வழிபாடு. ஒரு விஷயத்தை மனசில் போட்டுட்டோம், அதை ஜெயிச்சாகணும், வேறு வழியே கிடையாது, விரயமானாலும் பரவாயில்ல. அப்படி இன்றைய தினத்தில் இருந்துருக்கு. திடீர்னு ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணுறது, திடீர்னு ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணுறது, முன் யோசனை வைத்து சில விஷயத்தை பண்ணாமல் அப்பப்போ புக் பண்ணும்பொழுது என்ன ஆகுதுன்னா அதனுடைய காஸ்ட் ஜாஸ்தியாகிறது. இந்த மாதிரி சில விரயங்கள் இன்றைய தினத்தில் இருந்துருக்கும். இவ்வளோ நினச்சே பார்க்கல, கேன்சல் பண்ணிட்டோம் டிக்கெட்டை, அதனால் கொஞ்சம் விரயங்கள். இந்த மாதிரி நிறையா டயத்தை ஃபாலோ பண்ணாமல் இருக்கிறது. அதே சமயத்தில் பார்த்துட்டிங்கன்னா இந்த டிக்கெட்டுக்கு உண்டான செலவுகள் ஜாஸ்தியாகுது. ஒரு விஷயத்தை நாம் ஒன்று நினச்சா அது ஒன்று நடக்கிறது. இதில் கொஞ்சம் டென்ஷன் ஆவீங்க. அதுக்கப்புறம் லெட் இட் பி, போட்டோம் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் தோணக்கூடியதாக. பதவி, பேர், புகழ், அந்தஸ்து எதிர்பார்த்தவாளுக்கு உங்கள் மனசில் இது நடக்காதுங்கிற எண்ணம் இருக்கக்கூடாது. ஜெயிச்சிருவேங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் தோன்றுதுன்னா வெற்றி பெற்றுருவீங்க. வெள்ளி கடை, நகை கடை வச்சுட்டு இருக்கிறவாளுக்கு அற்புதமான வாய்ப்புகள். எப்போவுமே ஸ்ட்ரேஞ்சர்ஸ்ட்டை ரொம்ப கவனமாக இருக்கணும். தொழில் சம்பந்தமான விஷயம், பண சம்பந்தமான விஷயத்தை பேசக்கூடாது. குழந்தைகளை ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். சின்ன சின்ன விஷயங்களில் நீங்கள் எடுத்த முடிவுகள் முடியும் வரை யார்ட்டையும் சொல்லப்படாது. வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டுனா ஐயனார் வழிபாடு மன திருப்தி தரும் வழிபாடு. நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய நாள். மன திருப்தியோடு பல காரியம் நடக்கும். எதிர்பார்க்கவே மாட்டேன். அப்பா 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 எப்படி இது நம்ம நினச்ச உடனே இப்படி நடக்குது. இன்ட்யூஷன் பயங்கரமாக வேலை செய்யுது, டெலிபதி பயங்கரமாக வேலை செய்யுதுன்னு சந்தோஷப்படுவீங்க. ஒரு காரியத்தை அப்படியே ரொம்ப கவனமாக போய் அதை ஜெயிச்சு வந்துடுவீங்க. எப்படி ஒரு புலி பதுங்கிறது, அந்த புலி பாயறதுக்கு பதுங்கிறதும் பதுங்கி இருந்து 360 டிகிரி பார்த்து அதை சக்ஸஸ் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி சக்ஸஸ் பண்ணக்கூடிய அற்புதமான தினம். ஒரு வேளை இல்லை சார், எங்கே சார் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா ஜாதகத்தை செக் பண்ணிக்கோங்க. கூட இருக்கிற நபருடைய ஜாதகத்தையும் செக் பண்ணிக்கோங்க. நிறையா கடை வச்சுட்டு இருக்கிறோம், மிகப்பெரிய நிறுவனம் நடத்திட்டு இருக்கோம், ஒரு கம்பெனியில் CEO டைரக்டராக இருந்துருக்கோம், ரியல் எஸ்டேட் பார்த்துட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு வெற்றிகள் கூடி வரக்கூடிய அற்புதமான தினம் இன்றைய தினம். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டேன்னா வேல் வழிபாடு, வெற்றி வழிபாடு. நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்குண்டான நாள். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் லாப பிரயாணமாக மாறும். தெய்வ தரிசனம் மன திருப்தியை தரக்கூடியதாக இருக்கும். ஒவ்வொரு விஷயங்களும் நீங்கள் எண்ணிய காரியங்கள் வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. வேலை வாய்ப்பு கூடி வரும். அதே மாதிரி உற்றார் உறவினருக்கு அனுகூல்யம் தேடி வரும். தந்தையாருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. தந்தை வழி சொந்தங்களில் யாருக்குன்னா முடியல அப்படின்னு சொன்னால் உங்களுடைய பிரயாணங்கள் இன்றைய தினத்தில் இருக்கலாம். அதே மாதிரி மேல் படிப்பு உங்களுக்கு சாதகமாக வரத்துக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். புது கோர்ஸ் அட்டன் பண்ணுறது, புதுசாக சர்டிஃபிகேட் வாங்குறது, அதே மாதிரி புதுசாக படிக்கிறது, சாஸ்திரங்கள் சம்பிரதாயங்கள்லாம் படித்துக்கிறது, தெரிந்துக்கிறதுக்குண்டான அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. பூர்வீக சொத்து லாபத்தை தரும், அனுகூல்யம் தரக்கூடிய நல்ல நாள் தான். வழிபடக்கூடிய தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு, வெற்றி வழிபாடு. ஆன்மீக தகவலில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது, அதாவது நவக்கிரக வழிபாடு அப்படிங்கிறதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லியிருக்கோம். இதில் நவக்கிரகங்கள் நம்ம ஜாதகத்தில் பலம் இருந்தால் தான் எல்லா விஷயங்களும் நடக்கும். அதனால் தினந்தோறும் நவக்கிரகத்துக்கு தீபம் ஏற்றுறது ரொம்பவுமே நல்லது. நான் கோயிலுக்கு போக முடியாதுன்னா வீட்டிலேயே தீபம் ஏற்றுறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நவக்கிரக வழிபாடு குறிப்பாக கோயிலில் அப்படின்னு சொன்னால் பிள்ளையாருடைய மூலஸ்தான சந்நிதி, அதாவது பிள்ளையாருடைய கோயிலாக இருந்தால் அந்த இடத்துல நவக்கிரக வழிபாடு பண்ணலாம். அதுக்கு ரொம்ப ஸ்ட்ராங் இருந்துட்டு இருக்கும். எனக்கு என்னமோ தெரில சார், வீட்டில் ஒரே பிரச்சனையாக இருந்துருக்கு, ஒருத்தர் விட்டால் ஒருத்தர், ஒருத்தர் விட்டால் ஒருத்தர், ஒருத்தர் விட்டால் ஒருத்தர் வருதுன்னா நவக்கிரகத்துக்கு ஒரு பாலாபிஷேகம் பண்ணி பாருங்கள், ரொம்ப அற்புதமான பலன்களை கொடுக்கும். துலாபாரம் வச்சு பாருங்கள், அது இன்னொரு பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். வீட்டில் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஹோமம், ஒரு கணபதி ஹோமம் பண்ணி பாருங்கள், ஒரு கணபதி ஒரு மந்திரங்கள் ஜபிச்சு பாருங்கள், நல்ல பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். அப்படி நவக்கிரக வழிபாடும் கணபதி வழிபாட்டுக்கும் அவ்வளோ ஒரு சிறப்புகள் உண்டு. குறிப்பாக நவக்கிரக வழிபாடு பிள்ளையார் கோயிலில் இருக்கக்கூடிய நவக்கிரக வழிபாடு பண்ணிங்கன்னா, அபிஷேகம் பண்ணிங்கன்னா அதுக்கு இன்னும் பெரிய பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். இல்லை சார் என்னால் முடியல சார், நான் வெளிநாட்டில் வெளியூரில் இருக்க, கோயில் பக்கத்தில் இருக்கேன், நான் பக்கத்தில் இல்லை, நான் நார்வேயில் இருக்கேன், நான் உங்கள் நிகழ்ச்சி எப்பவுமே பார்ப்பேன், யூஎஸில் இருக்கேன், என்னால் கோயிலுக்கு போக முடியாது, இங்கேருந்து 100 கிலோமீட்டர் இருக்குது, என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறவாளுக்கு 9 தேங்காய் எடுத்து வச்சுக்கோங்க. 9 தேங்காய் நடுவில் மஞ்சள் பிள்ளையாரை வச்சு சந்தனம் குங்குமம் வச்சுக்கோங்க. சுற்றிலும் 9 தேங்காவை வச்சுக்கோங்க, இல்லைன்னா லைனாக வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு பிள்ளையார் பூஜையை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தேங்காய்க்கும் ஒவ்வொரு கிரகங்கள், அதாவது சூரிய பகவான், சூரிய ஆயனமாக, சூரிய ஆயனமாக, சூரிய ஆயனமாகன்னு சொல்லிட்டு
ஒரு தேங்காய் வச்சுருக்கோம். சோமாயனமா, சந்திராயனமா, சந்திராயனமா, சந்திராயனமா ஒரு தேங்காய். அது பார்த்திங்கன்னா அங்காரகாயனமா, அங்காரகாயனமா, அங்காரகாயனமா ஒரு தேங்காய். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புதாய நமஹ, புதாய நமஹ, புதாய நமஹன்னு ஒரு தேங்காய். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குரவே நமஹ, பிரஹஸ்பதே நமஹ, பிரஹஸ்பதே நமஹ, பிரஹஸ்பதே நமஹ. அதுக்கப்புறம் சுக்ராய நமஹ, சுக்ராய நமஹ, சுக்ராய நமஹ. அடுத்தது சனீஸ்வராய நமஹ, சனீஸ்வராய நமஹ, சனி ராகவே நமஹ, ராகவே நமஹ. எப்படி கேதவே நமஹ 9 தேங்காய். அப்புறம் 9 தேங்காய் உடைச்சு பிள்ளையாருக்கு சமர்ப்பித்து நமஸ்காரம் பண்ணி தீபாவளி பண்ணி பாருங்கள். நல்ல பலன்கள் இருக்குது. எல்லாமே அவர் கால்கடியில் விட்டுட்டு எந்த விதமான பிரச்சனைகளும் வராது. மீண்டும் சந்திப்போம். நன்றி, நமஸ்காரங்கள். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. ஸ்பீட் அப்பாயின்மெண்ட் நீங்கள் வந்து வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க 9952306111 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அவங்க உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, நமஸ்காரங்கள்.